டாக்ஸிக் பேரண்டிங்னால குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸை வெறுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களையே வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நல்ல பேரண்டா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய 5 விஷயம். நம்பர் 1, உங்க குழந்தைங்க கிட்ட கத்துறது. நீங்க அவங்க கிட்ட கத்தும் போது அவங்க ஏதாவது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்களும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்பர் 2, கம்பேரிங். உங்க குழந்தைய நீங்க இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது உங்க இன்செக்யூரிட்டியை அவங்க மேல புகுத்துறதுனால குழந்தை வளரும் போது ரொம்பவே இன்செக்யூர்டா தான் வளருவாங்க. நம்பர் 3, உங்க குழந்தைக்கு தேவைப்படும் போது நீங்க அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்காம இருக்கிறது. நீங்களே உங்க குழந்தைய சப்போர்ட் பண்ணலனா குழந்தை அந்த சப்போர்ட்டை வெளியே தேடும். அது தப்பான வழிகாட்டுதலா கூட மாறலாம். நம்பர் 4, உங்க குழந்தைய அடிக்கடி பயமுறுத்துறது. இந்த மாதிரி நீங்க அடிக்கடி பண்ணும்போது அது உங்க குழந்தையோட சப்கான்ஷியஸ் மைண்டை பாதிக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வேற எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்கிறது இல்ல. கடைசியா அப்பா அம்மா சண்டை போடுறதையோ ஆர்கியூ பண்றதையோ எந்த ஒரு குழந்தையுமே பார்க்கவே கூடாது. இப்படி பார்த்தாங்கன்னா சண்டை போடுறதும் ஆர்கியூ பண்றதும் ரொம்பவே நார்மல்னு நினைச்சுக்குவாங்க. ஒரு குழந்தை நல்லா ஃபீல் பண்றது அவங்க அப்பா அம்மா லவ்வோட இருக்காங்க அப்படின்றது தெரியும் போதுதான். இது புரியாம நிறைய பேரண்ட்ஸ் இந்த தப்பா பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஒரு ரிமைண்டரா ஷேர் பண்ணிடுங்க.